திடீரென யாழ்ப்பாணத்தை நோக்கி படையெடுத்துள்ள 30,000 பேர். ஆசாத் மௌலானாவின் திடுக்கிட வைக்கும் உண்மைகள். பறிபோகும் தமிழர் உரிமைகள், முன்னெடுக்கப்பட உள்ள பாரிய போராட்டம். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜாவின் பதவி விலகல் தொடர்பான கடிதம் தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவு நீதவான் பதவி விலகல் தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய தகவலிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். முல்லைத்தீவு குருந்தூர் மலை விவகாரம் தொடர்பிலான தீர்ப்பினை அடுத்து உயிர் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்கள் காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா நேற்றைய தினம் தமது பதவியிலிருந்து விலகி இலங்கையை விட்டு வெளியேறியிருந்தார். ஸ்ரீலங்கா நீதி சேவை ஆணைக்குழு செயலகத்துக்கு சரவணராஜா இந்த கடிதத்தை கடந்த 23ஆம் தேதி அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜாவின் பதவி விலகல் தொடர்பான கடிதம் தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை என நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதேவேளை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 5 வழக்குகளுக்கு அவர் பிரதிவாதியாக பெயரிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் தமக்கு உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருந்தால் ஒரு நீதிபதியாக அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் அதிகாரம் சரவணராஜாவுக்கு இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி கடந்த வாரம் கொழும்புக்கு பயணம் செய்திருந்ததாகவும் அவரது வாகனத்தை விற்பனை செய்துள்ளதாகவும் விஜயதாச ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். சரவணராஜாவின் கொழும்புக்கான பயணத்தின் போது அவர் மேற்குலக நாடுகளின் தூதுவர்களையும் சந்தித்துள்ளதாக நீதியமைச்சர் கூறியுள்ளார். இது தொடர்பில் தாம் தனிப்பட்ட விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதிக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த நிலையில் அனைத்து நீதிபதிகளுக்கும் வழங்கப்பட்ட அதே பாதுகாப்பு அவருக்கும் வழங்கப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஆசாத் மௌலானாவை எனக்கு நன்றாக தெரியும். பிள்ளையானுடன் மிக நெருங்கி செயற்பட்டவர். சேனல் 4 காணொளியில் அவர் கூறியிருப்பதை நிராகரித்து விட முடியாது. எனக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் ஆசாத் மௌலானா கூறியவற்றில் பெரும்பாலும் உண்மை தகவல்களே உள்ளன என கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் எம் ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கிழக்கு மாகாண சபையில் நான் சுகாதார அமைச்சராக இருந்தபோது முதலமைச்சராக இருந்த சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் செயலாளராக ஆசாத் மௌலானா செயற்பட்டார். நன்றாக பேசக்கூடிய ஒருவர். சமய நிகழ்வுகளில் என்னோடு தான் இணைந்து கொள்வார். சமய கொள்கைகளை கடைபிடிக்கின்ற ஒருவர். ஆனால் அவர் பொய் பேசுவாரா என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னோடு அவர் அப்படி பேசியதும் கிடையாது. அப்போது முதலமைச்சராக இருந்த பிள்ளையான் எம்பியினுடன் மிக நெருக்கமாக இருந்தவர். மிக உதவியாக இருந்தார். என்ன பிரச்சனையோ எனக்கு தெரியாது. உண்மையில் பிள்ளையான் சிறையினுள்ளே இருந்தபோது அவரை விடுதலை செய்து வெளியில் கொண்டு வருவதற்கு கடுமையாக உழைத்த ஒரு நபர் ஆசாத் மௌலானா. இப்போது அவர் சேனல் 4இல் வெளியிட்டுள்ள விடயங்கள், அவருடைய கருத்துக்களை நான் கேட்கின்ற போது அதில் நிராகரிக்கக்கூடிய வகையில் அந்த கருத்துக்கள் அமையவில்லை. அவருடைய கருத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆசாத் மௌலானா சொல்லும் கருத்துக்களையும் நடந்த விடயங்களையும் நான் அறிந்த கிடைத்த சில விடயங்களையும் வைத்து பார்க்கும்போது ஆசாத் மௌலானாவின் தகவல்களை முழுமையாக நிராகரிக்க முடியாது. சில விடயங்கள் உட்சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவை நிராகரிக்கக்கூடியவாறு இல்லை. ஆசாத் சொன்ன விடயங்களில் நிறைய உண்மைகள் இருக்கின்றது. எனவே அவை உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். இலங்கையில் நடத்தப்பட்ட உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடன் பிள்ளையான் தொடர்பு பட்டாரா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆசாத் மௌலானாவின் கருத்துக்களை வைத்து பார்க்கும்போது பிள்ளையானுடன் இணைந்து செய்ததாகத்தான் அவர் கூறியிருக்கின்றார். அவ்வாறு இருப்பின் விசாரணைகள் செய்துதான் அவை கண்டறியப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா மீது விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்களுக்கும் அழுத்தங்களுக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிர்வரும் திங்கட்கிழமையன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டின் கீழ் கண்டன போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. திங்களன்று காலை 9:30 மணியளவில் கிளிநொச்சி பழைய கச்சேரி முன்பாக நடைபெறவுள்ள இந்த கண்டன எதிர்ப்பு போராட்டத்தில் அனைவரையும் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர்களின் மரபுவழி தாயக பகுதியான குருந்தூர் மலையின் இருப்பையும் அங்கு தமிழர்
பக்தர்கள் வழிபாடாற்றுவதற்கான உரிமையையும் பெற்றுக் கொடுத்ததில் ஆரம்பித்து தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலை நடத்துவதற்கு அனுமதித்ததற்காகவும் சிங்கள பேரினவாதத்தால் பழிவாங்கப்பட்ட முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி சரவணராஜா அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலை தமிழினம் சார்ந்து சிந்திக்கின்ற நியாயத்திற்காக கடமையாற்றுகின்ற இன்னுமோர் தமிழ் நீதிபதிக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காகவே இந்த போராட்டம் இடம்பெறவுள்ளதாக கூறப்படுகின்றது. நீதியின் செங்கோலை அதிகார தரப்புகளுக்கும் சிங்கள பேரினவாதத்திற்கும் சாதகமாக வளைக்க மறுத்ததற்காக ஒரு தமிழ் நீதிபதிக்கு இந்த நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் விளைவால் நாட்டின் சிறுபான்மையினமாக அடக்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள ஈழத் தமிழினத்தின் இருப்பும் சவாலுக்கு உள்ளாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைகளை சர்வதேச சமூகத்தின் பார்வைக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் இந்த கண்டன போராட்டம் இடம்பெறவுள்ளதால் அனைத்து தரப்பினரையும் இணைந்து கொள்ள கோரப்பட்டுள்ளது. இனத்தின் இருப்புக்காக பதவி துறந்திருக்கும் நீதிபதிக்காக சர்வதேசத்தின் நீதியை கோர தவறுவது எங்கள் இனத்தின் இருப்பை இன்னும் வலுவிழக்க செய்யும் என்பதையும் வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் நேற்று மற்றும் இன்று ஆகிய தினங்கள் விடுமுறை தினங்கள் என்பதாலும் அதனுடன் இணைந்து வார இறுதி நாட்கள் வருவதாலும் நீண்ட விடுமுறை காணப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த நீண்ட விடுமுறை நாட்களில் பெருமளவான சுற்றுலா பயணிகள் யாழ்ப்பாணத்திற்கு படையெடுத்துள்ளனர். குறிப்பாக யாழ்ப்பாணத்தின் நயினாதீவு விகாரைக்கும் நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்கும் இன்று மட்டும் 30,000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் நயினாதீவு நோக்கி பயணிக்கும் மக்கள் குறிக்கட்டு வானில் பேருந்துகளை நிறுத்திவிட்டு படகு சேவைக்காக நீண்ட நேரம் காத்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பிட்ட சில படகுகள் இன்று படகு சேவையை மேற்கொண்டாலும் பயணிகளை ஏற்றி இறக்குவதில் பெரும் தாமதமான நிலை காணப்பட்டுள்ளது. அதிகப்படியான மக்கள் யாழ்ப்பாணம் நயினாதீவு நாகவிகாரை நாகபூசணி அம்மன் ஆலயத்திற்கு பயணம் மேற்கொண்டு வழிபாடுகளை மேற்கொண்டுள்ளார்கள். குறிப்பாக தமிழ் சிங்கள மக்கள் இன்றைய பௌர்ணமி நாளில் அம்மனுக்கும் நாகவிகாரைக்கும் வழிபாட்டுக்கு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைக்கு நீதித்துறை விசேடமாக ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அது குறித்து நாங்கள் கவனம் எடுக்க வேண்டிய ஒரு நிலையிலேயே இருக்கின்றோம் என நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம். சுமந்திரன் தெரிவித்துள்ளார். முதலாக எங்களது நாட்டின் சரித்திரத்திலேயே நீதிபதி ஒருவர் தன்னுடைய உயிர் பாதுகாப்புக்காக அதிலும் தான் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் எழுந்திருக்கின்ற அச்சுறுத்தலின் காரணமாக பதவி விலக நேர்ந்துள்ளது. யாழ்ப்பாணம் சுதுமலையில் இன்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் முதலாக எங்களது நாட்டின் சரித்திரத்திலே நீதிபதி ஒருவர் தன்னுடைய உயிர் பாதுகாப்புக்காக அதிலும் தான் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் எழுந்திருக்கின்ற அச்சுறுத்தலின் காரணமாக வெளியேறியுள்ளதாக இன்றைய பத்திரிகை செய்திகள் சொல்கின்றன. இது நீதித்துறைக்கு ஏற்பட்டுள்ள ஒரு அச்சுறுத்தல். நாட்டில் உள்ள சுயாதீன நிறுவனங்களை பாதுகாக்கின்ற கடப்பாடு எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. அப்படியான மிகவும் முக்கியமான சுயாதீனமான நிறுவனமாக நீதித்துறையானது இருக்கின்றது. நீதித்துறையை பாதுகாக்கின்ற போது நீதிபதிகளுக்கு அச்சுறுத்தல் செய்வதை நாங்கள் கண்டிக்க வேண்டும், தடுக்க வேண்டும். அதே வேளையிலே நீதித்துறைக்கு உள்ளேயே தவறுகள் இருந்தால் அதனை திருத்துகின்ற வகையிலே நாங்கள் செயற்பட்டு கொள்ள வேண்டும். நீதித்துறைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற போது 3 விதங்களிலே ஒரு விதமாக அவர்கள் செயற்படலாம். ஒன்று, அந்த அச்சுறுத்தலை கணக்கெடுக்காது தாங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிடலாம். இரண்டாவது, அப்படியான அச்சுறுத்தல் வந்தால் அவர்கள் பதவி விலகல் செய்து அதிலிருந்து விலகி விடுவார்கள். மூன்றாவதாக நீதிபதிகள் அந்த அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி அதற்கு அடங்கி தங்களுடைய நடத்தையை அல்லது தீர்ப்பை மாற்றி மற்றவர்களுடைய கைப்பொம்மையாக மாறி இயங்குவது, இவை அனைத்தும் தடுக்கப்பட வேண்டும். நீதித்துறையை பாதுகாப்பது என்பது அவர்கள் எது செய்தாலும் பாதுகாப்பது என்பது அல்ல, நீதிபதிகள் சுயாதீனமானதாக செயற்படுவதை நாங்கள் பாதுகாப்பது ஆகும் என அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது.
வாதுவ பிரதேசத்தில் மசாஜ் சென்டர்கள் ஃபேஸ்புக் மற்றும் இணையம் மூலம் அடையாளம் காணப்பட்ட பெண்களை ஏமாற்றி பாலியல் வன்கொடுமை செய்து தங்க நகைகளை கொள்ளையடித்த முன்னாள் இராணுவ சிப்பாய் ஒருவரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். சந்தேக நபரான இராணுவ சிப்பாயை போலீஸ் தலைமையகத்தின் போலி அடையாள அட்டை மூலம் அச்சுறுத்தி இந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பண்டாரகம மில்லனிய பிரதேசத்தை சேர்ந்த 53 வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கொட்டாவ பிரதேசத்தை சேர்ந்த ஒருவர் போலீசாருக்கு செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மசாஜ் நிலையங்கள், ஃபேஸ்புக் மற்றும் இணையதளங்களில் இருந்து அடையாளம் காணப்பட்ட பெண்களை வாதுவ, மொரெந்துடுவ மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் உள்ள தங்கும் விடுதிகளுக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. போலீஸ் தலைமையகத்தில் சிரேஷ்ட போலீஸ் பரிசோதகராக இருப்பதாக போலியான அடையாள அட்டை காட்டி பெண்களின் தங்க நகைகளை சந்தேக நபர் திருடியதும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரால் களவாடப்பட்ட தங்க நகைகள் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு மேலதிகமாக 1,43,000 ரூபாய் கையடக்க தொலைபேசி மற்றும் போலி போலீஸ் அடையாள அட்டை என்பன போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.